தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறேன் போயிட்டுருக்கான். ஒரு வழியாக வெற்றிகரமாக ஜிலேபி மாட்டிட்டு செஞ்சு பாருங்க. என்ன அது குறவை தானே அது தலை டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே போய்ட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறேன் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் வந்து தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க மீன் மாட்டிருக்கான்னு பார்ப்போம். அப்படி மாட்டிருந்தீங்கன்னா வந்து சமைச்சு சாப்பிடுவோம். வாங்க பார்க்கலாம். அஞ்சாருங்க ஆற்றுக்கு வந்துருக்கோம். அது தெரியுதாருங்க காமிக்கிறீங்க. என்ன மீன் பிடிச்சிங்களா? இந்த கூட எடுத்து வச்சுருக்காரு. வாங்க பார்ப்போம். மீன் பிடிச்சிருக்கீங்க இவ்வளோ இவர்களை இங்கே வாருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்காரு இவ்வளோ. ஜிலேபி கணக்கு இந்த நண்டெல்லாம் கணக்கு இவ்வளோ. நண்டு இல்லை தூண்டில் பிடிச்சிங்களா? தூண்டில் பிடிச்ச நண்டு தான், தூண்டிலே மாட்டிகிட்டு வந்துச்சு. பரவாயில்ல நண்பர்களே, தூண்டிலே மீன் நண்டு மாட்டியிருக்கு. பரவாயில்ல, எல்லாத்தையும் போட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிடுவான். நண்பர்களே இங்கே வாருங்க. அந்த விழுந்துருக்கு நண்டு. ஆக்கியோ போயிடுச்சு. இங்கே யாருங்க மீன் நண்டு மாட்டிக்கிருக்கு. இங்கே வாருங்க தூண்டில் ரெண்டு மீன் ரெண்டையும் சேர்த்து தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த கூடைக்குலேருந்து போட்டு வந்துடலாம். ஐயோ மாட்டிக்கிச்சா? ஐயோ அந்த புல்லுக்குள்ளே மாட்டிக்கிச்சு நண்பர்களே. அந்த புல் ஒன்று இருக்குது, மாட்டில் டாக்கினதுலேயே மாட்டிடுச்சு. திரும்ப மாற்றி நாங்களே போடுவோம். புல்லை மாட்டிட்டு நம்மளால் வந்து சின்ன முள் யூஸ் பண்ண சொன்னீங்கல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா வந்துருந்தா இல்லை சின்ன முள் போட்டிருக்கான். அந்த தூண்டில் வந்து பெரிய முள் இருக்குது, அதில் மாட்டில் விழுங்க. அதனால் இப்போதைக்கு ரெடிமேடாக தூண்டி செட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கிது. பாருங்கள் எப்படி மாட்டுதுன்னு. தெப்பத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது மீன். ஆட்டோட சே மிஸ் ஆகிடுச்சு நண்பர்களே. திரும்ப போட்டு பார்ப்போம். அந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ரெடி 1 2 3 ஆட இந்த இடம் மிஸ் ஆகிடுச்சு, 2 இடம் மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக 3 இடம் மாட்டோம்னு நம்பிக்கையில் போட்டுக்கிருக்கான். ஏன்னா வந்து இப்போ தப்பாக பண்ணிக்கிட்டுருக்கு, பண்ணிக்கிடுச்சு பாருங்க. அந்த வந்துடுச்சு வாங்குறதுலே கண்டிப்பாக 3 இடம் கண்டிப்பாக மாட்டிக்கி திஞ்சாருங்க. ஆகா ஜிலேபி இல்லை நண்பர்களே. இது வந்து இந்த செல்லாப்பட்ட மீன். இது இருந்தாலே மீனை கடிக்க விடாது யாருங்க. இது வந்து நமக்கு வந்தாலே இது சிரமந்தேன். நம்ம சரி இதை எதுக்கும் வச்சுக்குவோம். திரும்ப தண்ணிக்குள்ள விட்டோம்னா திரும்ப கடிக்க விடாமல் பண்ணிடுறான். எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சு போகும்போது தண்ணிக்குள்ள விட்டு போகலாம். அதை கூடைக்குள்ள போட்டுருவானு. திரும்ப விட்டுனா அது அங்கே தான் நிற்கும். அதனால் அது கூடைக்குள்ள கிடக்கட்டான். அப்புறம் மாட்டி விடுவோம். திரும்ப புழுவை மாட்டி ஜிலேபி மீன் மாட்டிதான்னு பார்ப்போம். வாங்க தப்பா இழுக்குது வேணே. அந்த இழுத்துக்கு போதுவார் மீன் வந்துருச்சு. பாருங்க நல்ல மீன் ஜிலேபி மீன். அந்த வேலை இங்கே வாருங்க. ஒரு வழியாக வெற்றிகரமாக ஜிலேபி மீன் மாட்டிச்சு. இங்கே வாருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிலேபி 2 மீன் பிடிச்சிருக்கான். ஆனால் வீடியோ எடுக்கலை. இதுதான் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன் அந்த இடம் கரெக்டாக. கலட்டி போடுவோமா? கலட்டி போட்டுருவேன். புழுவை காண புழுவை தின்றுச்சு. ஒரு மீனுக்கு ஒரு புழு போகிறோன்னா இங்கே வருது. நாங்களே கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேஷன் வேறு மாற்றியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1-2 தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி இங்கே வேறு இடம் மாற்றி பார்ப்போம்ட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கேருந்து எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. கிடைக்குதா? இங்கே பாருங்க. தெப்ப ஆட்டாமல் போல இழுக்க முடியாது கலந்துருக்குமோ? இழுக்க முடியாத கிடந்திருக்கு. என்ன அது குறவை தானே? அது குறவை. கலட்டி போடு, கீழே கலட்டி போடு. எவ்வளோ நேரம் கிடக்குது இல்லை. நான் தெப்ப முண்டுமாங்க அப்படியே கடிச்சிட்டு தண்ணிக்குள்ள மட்டும் விட்டுறாத.
வரலையே. தண்ணி இருக்குது, இங்கிட்டு போடு, இங்கிட்டு போடு. செத்து போச்சு. செத்துருச்சா? உசுரா இருக்குது, உசுரா இருக்குது, உசுரா இருக்குது. இன்னொரு நெஞ்சாரு ஒரு சின்ன சைஸில் மாட்டு மாட்டினதே மாட்டிச்சு, கொஞ்சம் பெரிய சைஸில் மாட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்தா வீட்டில் போட்டு இருக்கா? செத்துருச்சா? மேலே இருக்குது, அந்த தான் ஓடிக்கி இருக்குது. ஓடுதா? அந்த ஓடுதா. அப்படி உசோட வச்சுப்போம். இழுப்புதுன்னா மீன் இருக்கும். இழுக்க மாட்டேங்குது. அந்த சுண்டுவாரு சுண்டிக்கிட்டே தான் இருக்குது. லைட் அவர் வெண்டுவே மாட்டவாடா. இங்கே பாருங்க நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிலேபி மாட்டிடுச்சு. கரெக்டாக மேலே வாய் கரெக்டாக இங்கே பாருங்க, எங்கிட்டு மாட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் தெரியலை. இங்கே பாருங்க, மேலே மாட்டிருக்கு கரெக்டாக. கரெக்டு போடு, கூடைக்கு போட்டு. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா பிடிக்கிற மீன் நான் எப்படி சமைக்க போகிறோம்னா பனை மட்டையை வெட்டி அதில் மசாலா போட்டு தடவி விட்டு ஃபுல்லாக கட்டி விட்டு அப்படியே நெருப்பில் போட்டு எரித்து அந்த மாதிரி செய்ய போகிறோம். நண்பர் கமாண்டில் சொல்லியிருந்தாப்புல அந்த மாதிரி செய்வான். நண்பர்களை இங்கே பாருங்க, ஒரு வளர்நாக்கண்ட மீன். எவ்வளோ சைஸ், எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தியா? இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பெருசாக வந்துடாது, ரொம்ப நாள் மீன் போல். சின்னமாக தான் இருக்கான். இப்போ சமைக்க போகிறோம். சமைக்கிறதுக்கு சுத்தம் பண்ண போகிறோம். பாருங்க, மீனை ரொம்பலாம் காட்டல, ஒரு 5-6 மீன் மாட்டிருக்கான். இப்போ சமைக்க போகிறோம். பாருங்கள் எப்படின்னு. நல்லா ஸ்லாம்பை நல்லா நீட்டாக எடுத்துருவோம். ஏதாவது ஒன்று இதில் மேலே உள்ள முள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அறுத்துட்டோம். அறுத்துவிட்டு லைட்டை மண்டை வெட்டி குடலை எடுத்துட்டோம்னா மீன் ரெடி. அப்படியே அலசி எடுத்துக்க வேண்டியது. இப்படியே பாருங்கள், இப்படியே சுத்தம் பண்ணணும். ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு, குடலாம் எடுத்தாச்சு. காமி அப்படியே இப்படி ஒரு வால் மட்டும் இருக்குது, அதை மட்டும் வெட்டிக்கிடுவோம். இப்போ அப்படி கையில் வச்சு காமி பாருங்க. இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்குவோம். நண்பர்களை இங்கே பாருங்க, ஆற்றுக்குள்ள நெல் முளைச்சி வந்துருக்கு. இங்கே பாருங்க, இது ஒன்று மட்டும் தனியாக முளைச்சி நிற்கிது பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா கருத்துலாம் பதிஞ்சிச்சு. இது ஒன்று மட்டும் எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியல. இருங்க, இங்கே மீன் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அலசிட்டிங்கன்னா நல்லா சுத்தமாக எடுத்துக்குங்க. இன்னும் மீனை சுத்தம் பண்ணி எல்லாம் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டா இப்போ சமைக்க போகிறோம். அதை எப்படி சமைக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். அதில் ஒரு மீன் வறுவல் பொடி 2 பாக்கெட் கொட்டிக்கிறான். பார்த்து தேவையான அளவு கொட்டிக்கிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி நல்லா அவன் குழச்சி எடுத்துக்கிறான். சுத்தமான நல்லெண்ணெய். புளி போடலை அதில். அதை ஊற்று. இப்போ மசாலா மாதிரி நல்லா பரட்டிடு. நல்லா மசாலா மாதிரி எடுத்துட்டு மீன் மேலே அப்பி விட்டு அப்படியே மட்டையில் போட்டு சுற்றி விட்டு வித்தியாசமான முறையில் சமைக்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது எப்படி வருதுன்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். பொடி என்ன கொஞ்சம் போட்டுக்கோமா? இது போட்டுக்கோங்க, தடையிட்டு போட்டுக்கோங்க. பத்திரம் போட்டுக்கோமா? ஊர் கரெக்டாக இருக்கும்ல. நண்பர்களை நான் பிடிச்ச மீனாக பாருங்கள். கொஞ்சம் நேரம் தான் பிடிச்சோம், ரொம்ப நேரம்லாம் பிடிக்கல. கொஞ்சம் நேரம் பிடிச்சிருப்போம். சரி, லேட்டாச்சு போகும்ட்டு கிளம்பிட்டான்.
லைட்டாக மீன் மசாலா சாராக்காண்டி லைட்டாக கோடு கூட போட்டுக்கிறோம் அதில் மீனுக்கு மேலே. இப்படி ஓரமாக எடுத்து வச்சுரு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து இந்த மட்டையில் வச்சு சுட போகிறான். அடுத்து இது வந்து சும்மா சாம்பிள் வீடியோ தான். இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த மட்டையை வந்து மேலே போட்டு சுத்த போகிறோம். அப்படி லைட்டாக சுற்றிடுறது. கிராம சுற்றிட்டு அப்படியே கட்டணும். இன்னொரு மட்டை இல்லை கறிக்கிறேன். ஒரு மட்டை போதும்னு நினைக்கிறேன். மீன் சின்ன மீன் தானே, வெந்துருச்சுன்னா போச்சுங்கிறியோ, கறி போதுங்கிறியோ. இப்போ வந்து எப்படின்னா கட்டிக்க போகிறோம். கம்பியை வச்சு கட்டணும், ஆனால் அது எரிச்சு ஆயிடும். பார்ப்போம். கம்பி வந்து எடுத்துக்கல, மறந்துட்டு வந்தான். அதனால் வந்து மட்டிலே வச்சு நாரை வச்சு கட்டிக்கிறான். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ வந்து அதை வாட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி வந்து கையில் பிடிச்சி அப்படி சுற்றிட்டே இருந்தோம்னா உள்ளே வந்துடும். இது சின்ன மீனுங்கிறனால தான் இந்த மெத்தேடு சும்மா செஞ்சு பார்க்குறான். இதுவே பெருசாக இருந்துச்சுன்னா 2 போட்டு கம்பு அடித்து அதில் கட்டி தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு கீழே நெருப்பு வச்சோம்னா அழகாக உள்ளே வந்துடும். இது வந்து கல், தோசை கல் இந்த மாதிரி என்ன செட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா உள்ளுக்கு வேகிற ஸ்மெல் வருது. மக்களை பாருங்க, அவுக்க போகிறோம். எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. இது எங்கேயே வச்சு அவங்க கொட்டி போயிடாங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க, வெந்துருக்குங்க பாருங்க. ஓகே, இப்போ வந்து ஓகே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வேக வச்சாச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட்டாக இருக்கா, வெந்திருக்கா எப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க. எடுவானே ஒரு மீன் எடு. வந்து ரைட்டாக வந்து பாருங்க, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரில, சாப்பிட்டாதான் தெரியும். இது பாருங்க, மீன் பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு. ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு கல்லில் போட்டு வறுக்கிற அளவுக்கு வரல, இந்த மட்டையில் போட்டது. நீங்கள் பார்த்து சொல்லு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கு. ஆனால் என்ன கல்லில் போட்ட மாதிரி தான் வரல. டேஸ்ட்டு மாறுதில்ல. டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எதை இது சமைக்கிறதுக்கு இது இல்லைன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். முள் எடுத்து சாப்பிட்ரு. யாருங்க ஜிலேபி மீன் இதே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கு. மீன் என்னென்னா வச்சுக்கோங்க, உள்ளுக்கு நல்லா மீன் வந்து நல்லா குழஞ்ச மாதிரி வெந்திருக்கு. இந்த மேலே போட்டிருக்க மசாலா தான் பார்த்திங்கன்னா வந்து ஒழுங்காக சாரல. ஆனால் மீன் வெந்து நல்லா குழஞ்சிருச்சு. நல்லா ஊற வச்சு பண்ணியிருந்தேன். ஊற வைக்கல.
எடுத்த உடனே எடுத்து பண்ணிட்டு இதாருங்க உங்களுக்கு யாருக்கு ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய் பாய் பாய். டாடா பாய்.